ராமநாதபுரம் தஞ்சாவூர் 2 மாவட்டத்தை சார்ந்தவங்க மட்டும்தானே இல்ல தஞ்சாவூர் ராமநாதபுரம் பேராவூர்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து நம்ம விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை சேர்ந்த அந்த முகமது ஷரீப் என்றவர், அவர் செஞ்சியில பெண் எடுத்தவர் தான், திண்டிவனத்தில் இருக்கிறவர். இதெல்லாம் தமிழ் சங்கம் மூலமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் உங்களோட தொடர்பு கொண்டு பேசினாங்களா? என்ன அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கீங்க? அவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய அந்த கவனத்துக்கு எடுத்து சென்று உடனடியாக அதை தீர்வு காணுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்பதை அந்த குடும்பத்தாருக்கு நாம் இந்த விஷயத்தில் மத்திய அரசு சார்பில் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படுகிறதா? அது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு இது எடுத்து செல்லப்பட்டுள்ளது. தூதரங்கத்தில் தமிழக அரசு சார்பாக, துறை சார்பாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சருடைய அலுவலகம் மூலமாகவும் இந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுடைய நிலையில் எப்பொழுதும் எல்லோரும் ஒருங்கிணைத்து செயல்படுவதுதான் முறை என்பதை நாடு அறியும். எனவே தமிழகத்தை பொறுத்தவரையிலும் யாருக்கு எந்த சூழ்நிலையில் எங்கே பாதிப்பு ஏற்பட்டாலும் அது இரக்க குணத்தோடு, மனித நேயத்தோடு, தாய் உள்ளத்தோடு உதவக்கூடிய முதலமைச்சர் என்பதை நாம் அறிவோம். அந்த 5 ராம கருப்பண்ணன், வீராசாமி மாரியப்பன், சின்னத்துரை கிருஷ்ணமூர்த்தி, முகமது ஷரீப், புனாப் ரிச்சார்டு ராய். உயிரிழப்பு சம்பந்தமா இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மத்திய அரசு சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஏதோ சொல்லப்பட்டிருக்கு? இல்ல, அதான் தூதரங்கத்தின் மூலமாக அது முழுமையாக தீர்வு கண்ட பிறகுதான் ஒன்றிய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் சம்பந்தப்பட்ட எல்லா மாநிலங்களுக்கும் அந்த தகவல் தெரிவிக்கப்படும். அதிலும் விபத்திலே தீ விபத்துன்னும் போது உங்களுக்கு தெரியும், தீ விபத்தில் காயமடைந்தவர்களுடைய உடலை அவர்கள் அடையாளம் காணுவது கொஞ்சம் நேர காலங்கள் ஆகும். அதனால்தான் அந்த நேரம் ஆகிறது. எனவே மற்ற விபத்துன்னு சொன்னா, ஒரு போக்குவரத்தில் விபத்துன்னா யாருன்னு உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிடுவாங்க, சொல்லுவாங்க. தீ விபத்து என்பதால தான் அது காலதாமதமாகுது. அது உறுதிப்படுத்த உடனே எல்லா மாநிலத்துக்கும் போற மாதிரி தமிழகத்துக்கும் அந்த செய்தி வரும். அதிலும் தமிழகம் நம் துறை சார்பாக உன்னிப்பாக ஒவ்வொரு துளி நேரமும் அவர்களுக்கு தொடர்பு கொண்டே இருக்கிறது. துறை சார்பாக கொண்டு வர்றதுல எவ்வளவு நாட்கள்ல கொண்டு வர முடியும்? அதாங்க அதிகாரப்பூர்வமா அவங்க சொன்ன உடனே, நீங்க கடந்த காலத்தில் பார்த்திருப்பீங்க, பல்வேறு விபத்துகள் நடந்தது. உடலை கொண்டு வருவதில் தமிழகம் தான் அதில் முதலிடம் வகுத்தது. ஒன்றிய அரசாங்கம் கொஞ்சம் சுணக்கம் காட்டிய நேரத்தில் கூட தமிழக அரசு நேரடியாக அந்த பணியில் ஈடுபடும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் கொடுத்த அந்த அறிக்கையின் மூலமாக தான் அதில் ஒன்றிய அரசாங்கமே இணைந்து செயல்பட்டது. எனவே தமிழக அரசு எப்பொழுதும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதில் உன்னிப்பாக இருப்பார்கள். உடனடியாக அது பெற்றுக் கொடுப்போம். அதற்கு உதாரணமாக ஒரு 3 நாட்களுக்கு முன்பு அந்த புனித பயணம் சென்ற திருமதி செல்வி என்பவர் மரணம் அடைந்தார் மாரடைப்பால். உடனடியாக முதலமைச்சர் கவனத்துக்கு வந்த உடனே துறைக்கு சொல்லி உடனடியாக 2 நாட்களில் அந்த உடலை நாம் பெற்றுக் கொடுத்தோம் என்பது உங்களுக்கான இவருக்கும் தெரியும். இந்த விவகாரம் தொடர்பாக வெளிவிவகாரத்துறை அதிகாரிகளோடு நீங்க தொடர்பு கொண்டு பேசினீங்களா? நம்முடைய துறை சார்பாக மற்ற எல்லா துறையில் உள்ள அது சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அந்த செய்திகளை உடனுக்குடன் பகிர்ந்து கொண்டு பதிவு செய்து வருகிறோம். சார், குறிப்பா இந்த விஷயத்துல மத்திய அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்கறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட தொடர்பு எண் கொடுத்திருக்கீங்க, அதுல இதுவரைக்கும் எத்தனை போன் வந்திருக்குது? அதாவது நம்ம கொடுத்த அந்த போன் நம்பர்ல இருந்து நம்ம துறைக்கு, அதாவது ஆர்வமுள்ளவர்கள் சில பேர் தொடர்பு கொண்டு இருக்கிறார்கள். அந்த மனிதாபிமானத்தோடு சில பேர் அது தொடர்பு கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர் அங்க வேலைக்கு போனாரு, அவர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாரான்று அச்சத்தோடும் சில பேர் தொடர்பு கொண்டு இருக்கிறார்கள். சில பேர் தொடர்பு கொள்வதற்கு எங்களுக்கு எண்கள் அங்கிருந்து இணைப்பு கிடைக்கவில்லை என்று எங்கள் துறைக்கும் சொல்லி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் அந்த செய்தியை தமிழ் சங்கம் மூலமாக சேகரித்து நாம் வழங்கி வருகிறோம். தமிழகத்தை சேர்ந்த நிறைய பேர் குவைத் நாட்டுக்கு வேலைக்காக போறாங்க. அவங்க தங்கிருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த பாதுகாப்பு வழிமுறைகள்ல சரியா பின்பற்றுவது குவைத் நாட்டு அரசுக்கு எதுவும் குறிப்பிட்டிருக்கீங்களா தமிழக அரசு சார்பில்? இல்லை, இந்த விபத்தின் காரணத்தை முழுமையாக அறிந்து கொண்டு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டு தமிழக அரசு மூலமாக தமிழர்களுக்கு எந்த அளவிற்கு பாதுகாப்புகள் அளிக்கப்பட வேண்டும் என்பது நாம் அதில் உறுதிப்படுத்திக் கொள்ளுகிற நிலை
இந்த நிகழ்வின் மூலமாக ஏற்படும் என்பது நம்பிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே.